எல்லோருக்கும் வணக்கம். இப்போ புதுசா ஓடிடியில தமிழ் டப்பிங்கில வந்திருக்க தரமான 2 த்ரில்லர் படங்கள பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் படம் மிராஜ் 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. பாபநாசம் படத்தை டைரக்ட் பண்ண ஜீத்து ஜோசப் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட கதை என்னென்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்க போகிற ஸ்டேஜில் தான் பார்த்திங்கன்னா இவங்க வந்து இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணுறாரு பார்த்திங்களா, அந்த ஆஃபீஸ்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எடுத்துக்கிட்டு இங்கேருந்து தப்பிச்சு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயினில் வந்து போயிட்டுருப்பார். அப்போ வந்து ஆக்சிடெண்ட்டில் நம்ம ஹீரோ இறந்தும் போயிடுவார். பட் இறந்து போனவரோட அவரோட உடம்புல போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வரும்போது அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களே, அதுலேருந்து அந்த ஹார்ட் டிஸ்க் மட்டும் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுது. ஸோ இப்போ வந்து அந்த ஹார்ட் டிஸ்க்கு தேவையான ஆட்கள் இருப்பாங்களே, அவங்க வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சா நமக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இந்த கதையில் நடந்தது, அதான் இந்த படத்தோட நல்ல ஒரு ஸ்டோரி லைனாகவே பார்த்திங்கன்னா இருந்துச்சு. படத்தை பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. படத்தில் வரக்கூடிய 1-2 ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பாபநாசம் படம் அளவுக்கு இந்த படம் இல்லைனா கூட படம் பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சூப்பராகவே பார்த்திங்கன்னா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தாராளமாகவே பார்க்கலாம். இந்த படம் இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் சோனி லிவ் ஆப்பில் வந்து வந்திருக்கு. ஸோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். படத்தில் அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை. ஸோ நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடைய இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ரெண்டாவது படம் ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர் 2025ல ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பார்ட் 1997ல் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தோட சீக்குவலை தான் இப்போ இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தில் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மலை உச்சிக்கு போய்ட்டு நம்ம நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. பட் போகிற வழியில் இவங்க குரூப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தன் காரை விட்டு வெளியே வந்து ஏதோ ஒரு சாகசம் பண்ணுறன்ற பேரில் ஒரு சில விஷயங்களை பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஆப்போசிட்டில் வந்த ஒரு காரு அப்படியே அந்த மலை உச்சியிலேருந்து கீழே விழுறதுக்காக போகுது. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணி அவரை காப்பாற்றுவோம் அப்படின்றத விற்றுட்டு இவங்க அங்கேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க குரூப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கா மர்மமான ஒரு சில விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது, எதனால் இப்படியெல்லாம் நடக்குது, இதையெல்லாம் யார் பண்ணுறாங்க, அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரி லைனாகவே பார்த்திங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்தை பாருங்கள். ஒரு ஸ்லாஷர் த்ரில்லராக தான் இந்த மூவியை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. படம் முழுக்க த்ரில்லிங்காக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மெயினாக படம் பார்க்குறதுக்கு எங்கேயுமே போர் அடிக்கலை. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக படத்தை வந்து கொண்டு போயிருந்தாங்க. பார்க்குற டைமுக்கு கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும். சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவியாக இந்த படம் வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த படத்தை நம்பி பார்க்கலாம். இந்த படத்தை இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்குது. அதனால் ஃபேமிலியோட இந்த படத்தை ட்ரை பண்ணாதீங்க. தனியாக மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த 2 த்ரில்லர் படங்களுமே இப்போ ரீசெண்டாக தான் வந்திருக்கு. 2 படங்களும் தமிழ் டப்பிங்கில் தான் அவைலபிளாக இருக்குது. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 2 படங்களுமே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு ஆன் டைமாக உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Bye guys.